கலைவாணி மேம், நீங்க உங்க பொண்ணுக்கு தைச்ச பிளவுஸ் நான் போட்டு பாக்குறேன். பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. அழகா இருக்குல்ல. இந்த கை பார்த்தோன்னே எனக்கு போட்டு பார்க்கணும் போல தோணுச்சு. இதோட பேர் என்னது? ஸ்மாக்கிங் ஸ்லீவ். ஸ்மாக்கிங் ஸ்லீவ். ஏன் அந்த பேர் இருக்குன்னு ஏதாவது உங்க மிஸ் கிட்ட கேட்டீங்களா? இல்லைங்க, கேட்கல. ஆனா டிசைன் பார்க்கவே அழகா இருந்தனால தைச்சிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு எப்படி இருந்துச்சு போட்டு பார்க்கும்போது? சூப்பரா இருந்தது. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தது. இப்போ நீங்க வந்து உங்க பொண்ணுக்காக தான் டெய்லரிங் கிளாஸே வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அவங்க போக சொன்னாங்களா இல்ல நீங்களே வந்து இல்ல நம்ம அவங்க வந்து நல்லா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கத்துக்கணும், போடணும் ஆசையா இருக்கு, அதனால நீங்க போய் கத்துக்கங்கம்மா அப்படின்னு சொன்னனால அவங்களுக்காக தான் வந்தீங்க. இப்போ இதை வந்து இப்படியே ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்ல நெக்ஸ்ட் லெவல் பிசினஸா கொண்டு போக போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்ட்டு பிசினஸ் பண்ற அளவுக்கு கொண்டு இது அழகா இருக்கு. இது என்ன ஸ்லீவ்? இது வந்து கோம்டி ஸ்லீவ். கோம்டி ஸ்லீவ், அதாவது ரொம்ப தூக்காம ஃபிளாட்டா பஃப் ஸ்லீவ். நல்லா இருக்குல்ல. சில பேருக்கு வந்து பஃப் வச்சு போடணும்னு ஆசை இருக்கும், ஆனா ரொம்ப தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் பிடிக்காது. அவங்க எல்லாம் இந்த கோம்டி ஸ்லீவ் வச்சுக்கலாம். ஸோ ஒன்னொன்னும் ஒரு விதமா வந்து வச்சிருக்கீங்க. இன்னையோட உங்களோட பேட்ச் கம்ப்ளீட் ஆகுது. ஆமாங்க. 2 மாசம் பெரிய லாங் டிஸ்டன்ஸா இருந்துச்சா இல்ல சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சுங்க. அதான் வந்த மாதிரி இருக்கு. இது என்ன ஹை பஃபா? இது ஆமாங்க, ஹை நல்லா இருக்கு. இது இப்ப ட்ரெண்ட் இல்ல? ஆமாங்க. எல்லாருமே இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹை பஃப் தான் லைக் பண்றாங்களே. எனக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நான் வந்து இந்த பஃப் வச்சு பிளவுஸ் போடுவேன். சிம்பிள் பிளவுஸா இருந்தா கூட ஒரு கியூட்டா இருக்கிற மாதிரி. உங்க கிளாஸ் எப்படி போச்சு இந்த 2 மாசம்? நல்லா போச்சுங்க, ஜாலியா போச்சு. ஜாலியா நீங்க கொடுத்த ஒர்க் எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டு வந்தீங்களா? முடிச்சிட்டு வந்துட்டேங்க. அது கொஞ்சம் ஓவர் பர்டனா இருந்துச்சா இல்ல எப்படி இருந்துச்சு? இல்ல முடிச்சாதான் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது அது எப்படி இருக்கு? இல்ல, நம்ம கத்துக்கிறதுக்காக தானே, அதனால நம்ம முடிச்சுதான் அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நம்ம முடிச்சுதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. டைமிங்லாம் மேனேஜ் பண்ணிட்டீங்க? மேனேஜ் பண்ணிட்டேங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்னு முடிச்சாதான் அடுத்தது வந்து நாங்க கொண்டே போக முடியும். பாதி பாதியா விட்டுட்டு போறதுல பிரயோஜனமே இல்ல. ஆமாங்க. இப்ப நீங்க முடிச்சதெல்லாம் கிளியரா இருக்கீங்க? கிளியரா இருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் மேம். சீக்கிரமா நீங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. நெக்ஸ்ட் லெவல் growth ஆகணும். என்னோட வாழ்த்துக்கள். இன்ஸ்டா பேஜ் இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க. இவங்க வந்து சேலம் தான். ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜ் கொலா பண்றேன். ரொம்ப சூப்பரா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அவங்களை நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ மேம். ஓகேங்க.